ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காட்ஸ் கிரேஸ் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம். இன்னைக்கு ஜூன் 15 சண்டே. இன்னைக்கு அதுவும் ஃபாதர்ஸ் டே. அலாரமே இல்லாமல் எழும்புறது தான் சண்டே. ஆனால் இன்னைக்கு அலாரம் வச்சு அலாரம் அடிச்சதும் எழும்பி கிளம்பி விடியறதை பார்த்து அப்பா கூட தோட்டத்துக்கும் வந்திருக்கேன். தோட்டத்துக்கு வந்தும் ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணி ஆகுது. அப்பா தோட்டத்துல மா, பலா, வாழைன்னு முக்கணிகளும் இருக்குது. இப்ப என்னென்ன பருவம் படி இருக்காங்க, இன்னைக்கு நான் எதை அறுவடை பண்றேன், இங்க என்னென்ன விளைச்சல்ல இருக்குன்னு சொல்லி தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் போய் பார்க்க போனது நெல்லி மரம். இந்த நெல்லி மரத்தை பொறுத்த மட்டும் இல்ல, வச்சு 3 வருஷத்துல காய்க்கவும் ஆரம்பிச்சிரும். கொஞ்சம் பராமரிச்சா போதும், நிறைய லாபமும் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வளர்றது வர தண்ணி பாய்ச்சா போதும், அதிகமா தண்ணியும் பாய்க்க தேவையில்ல. பராமரிப்பு, அதாவது உரம் வைக்கிறது வருஷத்துக்கு ஒரு வாட்டி சாணி உரம் மட்டும் தான் வைக்காங்க. அப்பா தோட்டத்துல ஒரு 3 ஏக்கர் அளவுக்கு நெல்லி மரங்கள் இருக்குது. இது பூ பூத்து காய் காய்ச்சதுமே வருஷத்துக்கு இவ்வளவுன்னு சொல்லி அதை அடைச்சும் கொடுத்துருவாங்க. இப்ப இருக்கிற காய்கள் எல்லாமே நல்லா பறிக்கிற பக்குவத்திலையும் இருக்குது. இப்ப கொஞ்சம் தொடர்ந்து சாரல் மழை இருக்கிறதுனால மரங்கள் திருப்பி பூக்கவும் செஞ்சுட்டு. நெல்லிக்காய்க்கு எப்பவுமே மார்க்கெட்ல ஒரு நல்ல விலை இருக்கும். இந்த வாட்டி 1 கிலோ நெல்லிக்காய் 30 ரூபாய்க்கு வியாபாரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மொத்தமா அடைச்சு கொடுக்காம நம்மளையே பறிச்சு அதை சந்தையில கொண்டு சேல் பண்ணலாம். ஆனா அதை விட இப்படி கொடுக்கும் போது மொத்தமாவும் காசு கிடைக்கும், பொருளும் வேஸ்ட் ஆகாம இருக்கும். அப்ப முழு நேரமும் விவசாயமே பண்றாங்க அப்படின்னா இத பக்குவமா பார்த்து பறிச்சு சந்தையில கொண்டு கொடுக்க எல்லாம் கரெக்டா இருக்கும். அப்பாக்கு வேற பிசினஸும் இருக்குது. இது ஒரு பார்ட் டைமா தான் பாக்குறாங்கிறதுனால மரங்களை வியாபாரிகள்ட்ட அடைச்சு கொடுக்கறதுனால பொருட்கள் வேஸ்ட் ஆகாம கரெக்ட் நேரத்துல சந்தைக்கும் போய் சேர்ந்துரும். நம்மளுக்கு காசு கையில கிடைக்கும். வீட்டு தேவைக்காக ஊறுகாய் வைக்க, தேன் நெல்லிக்காய் போட, வெயில் நேரத்துல ஒரு நெல்லிக்காவை கடிச்சிட்டு தண்ணி குடிச்சோம்னா நிறைய தண்ணி குடிக்கலாம். இப்படி தேவைகளை பொறுத்து அப்ப காலையிலயும் சாயந்தரம் தோட்டத்துக்கு வரதுனால ஃப்ரெஷ்ஷாவே வீட்டுக்கும் பறிச்சுட்டு வந்துருவாங்க. ஆகாஷ்க்கு உப்பு நெல்லிக்காய்னா ரொம்ப பிடிக்கும். சரி, கொஞ்சம் உப்புல போட்டு வைக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் நெல்லிக்காவும் பறிச்சு எடுத்திருக்கேன். ரெண்டு துளி உளுந்ததும் இருக்கிற செடி கொடி மரங்கள்லாம் வளருதோ என்னமோ, ஆனா களை மட்டும் நிறைய வளர்ந்துருது. களை அதிகமா இருந்தாலும் உழுதும் போட்டிருக்காங்க. பெய்யற மழைக்கு மண்ணும் நல்ல பதமா இருக்கு. செம்மண் தரையில உழுது போட்ட பிறகு நடக்கணும்னாலே கஷ்டம். அப்பா தோட்டத்துல அதிகமா இருக்கிறது மாமரம் தான். இருக்கிற மாமரங்களையுமே வருஷத்துக்கு ஒரு வாட்டி அடைச்சு கொடுத்துருவாங்க. பொதுவா மாமரத்துக்கு சீசன் எப்போன்னா ஏப்ரல் டு ஜூலை. அப்ப இப்ப சீசன்ல இருக்கு. இந்த சீசன்ல நிறையவே மாம்பழம் சாப்பிட்டோம். இந்த மழைக்கு பிறகு மாமரங்களுமே நல்லா தழுத்திருக்கு. பொதுவா நல்ல பிங்க் கலர்ல தளிர் இருந்துச்சுன்னா மரம் நல்லா ஹெல்த்தியா இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா மாமரத்தை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு ரகத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி தளிர் வருது. ஒரு மரத்துல பாத்தீங்கன்னா தளிர் அப்படியே சிவப்பா இருக்கு, மரமே பார்க்க அப்படியே சிவப்பா தெரியுது. இன்னொரு மாலை பாத்தீங்கன்னா நார்மலான தளிரா இருக்குது. 1000 வகையான மா வகைகள் இருந்தாலும் எங்க தோட்டத்துல இருக்கிறது மொத்தமே 25 வகையான மாமரங்கள் தான். ஒட்டு மாம்பழம், பங்கனாப்பள்ளி மலம், நீலம், பெங்களூரம், காலப்பாடின்னு சொல்லிக்கிட்டே போலாம். அதுலயும் இந்த பங்கனாப்பள்ளி அவ்வளோ டேஸ்டா இருக்கும். தோலை சீவிட்டு கடிச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியா இருக்கும். கலர் பழத்தை கையில வச்சு கசக்கி அப்படியே ஜூஸ் மாதிரி குடிச்சா சூப்பரா இருக்கும். பெய்யற சாரல் மலைக்கு நிறைய பிஞ்சு உதிர்ந்து கீழே கிடக்கு. அதுலயும் இந்த ஒட்டு மாங்காய் சொல்லவே வேண்டாம். ஊறுகாய், ஜாம், துவையல், பச்சடி, பச்சைக்காயா உப்பு தொட்டு சாப்பிடலாம். மீன் குழம்புலையும் போடலாம். அதே மாதிரி பழமா இருந்தாலும் சாப்பிட சூப்பரா இருக்கும். இப்ப ஒரு வாரமாவே கொஞ்சம் சாரல் மழை அதிகமா இருக்குது. நேத்து நைட்டு விடிய விடிய மழை பெஞ்சிருக்கு. இன்னும் காலையில தூத்திக்கிட்டே தான் இருக்குது. இந்த மாங்காவை எட்டி பறிக்கும் போது மாங்காவையே பார்க்க கூடாது. ஏன்னா காம்பு ஒடிஞ்சதும் பால் வெளியில வரும். கண்ணுல பட்டா கஷ்டம்.
மழை பெரிய மழையாவும் இல்ல, லைட்டா ஒரு சின்ன தூறல். ஆனா இருக்க இருக்க கொஞ்சம் பெரிய பெரிய தூறலாவும் விழுது. நாங்க எப்பவுமே தோட்டத்துக்கு வந்தோம் அப்படின்னா, அதுவும் இந்த ஒட்டு மாங்காய் பிஞ்ச பார்த்தோம்னா உடனே பறிச்சு கடிச்சு சாப்பிடணும். அது ஒரு டேஸ்ட். பிஞ்சு மாங்காங்கிறதுனால பால் அதிகமா வரும். மண்ணுல முக்கிட்டோம்னா டக்குன்னு பாலும் போயிரும். இந்த சாரல் மழைக்கு பிறகு மரங்கள் எல்லாம் தழுக்க மட்டும் இல்ல, நிறைய கொத்து கொத்தா பூக்களும் இருக்குது. இப்ப நான் வந்திருக்கிறது வெள்ளேரி வயலுக்கு. இது ஒரு பூம்பருவம். பூம்பருவங்கிறது இருக்கிற பெரிய பெரிய மரங்கள், அதாவது மாமரம் தென்னை மரத்துக்கு இடையிலையா தக்காளி, மிளகா, கத்திரிக்காய், வெள்ளரிக்கான்னு போடுவாங்க. இது எல்லாமே செடிகளா கொடிகளா குறுகிய காலத்துல அறுவடை பண்ணக்கூடியது மாதிரி இருக்கிற மாமரத்தையோ தென்னை மரத்தையோ அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு பயிரிட்டு அறுவடை பண்ற மாதிரி இருக்கும். பூம்பருவத்துல போட்டிருக்க இந்த வெள்ளரிய கொஞ்சம் டேக் கேர் பண்ணும்போது இதுக்கு வைக்கிற சத்துக்கள் எல்லாமே அந்த மரங்களுக்கும் கிடைச்சிக்கிடும். நமக்கு இதுல இருந்து கொஞ்சம் லாபமும் கிடைக்கும். விதைச்சதுல இருந்து ஒரு 3 மாசத்துக்குள்ள வெள்ளரி எல்லாமே அறுவடை பண்ணிடலாம். இந்த வாட்டி கொஞ்சம் விளைச்சலும் கம்பி. ஒரு 4 வாட்டியா பறிச்சு சந்தைக்கு போயிட்டு ஆல்ரெடி வெள்ளிக்கிழமை தான் பறிச்சிருக்காங்க. அதனால அந்த அளவுக்கு காய்களும் இல்ல. விளைச்சல் கம்மின்னு நான் சொல்றது போட்ட முதல்ல எடுத்துக்கிடலாம், அவ்வளவுதான். அதுல இருந்து பெரிய அளவுக்கு ஒரு லாபமும் இல்ல. இங்க நிறைய பெரிய பெரிய காய்களும் இருக்கு, கொஞ்சம் பொடி பிஞ்சுகளும் இருக்கு. எனக்கு கொஞ்சம் மீடியம் சைஸ்ல இருந்தா குட்டீஸோட லஞ்ச் பாக்ஸ்க்கு, ஸ்நாக்ஸுக்கு, சாலடுக்கு கட் பண்ணி கொடுத்து விட நல்லா இருக்கும். ரொம்ப பிஞ்சா 4 பிஞ்சு சாப்பிடுறதுக்கு ஒரு மீடியம் சைஸ்ல ஒன்னு பறிச்சோம்னா தாராளமா இருக்கும். ஒரு விரல் சைஸ் இருக்கிற பிஞ்செல்லாம் பறிச்சு சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். நம்ம தோட்டமா இருந்தாலும் இருக்கிற தேவைகளை பொறுத்து இருக்கிற விளைச்சலை பொறுத்து பறிச்சோம்னா எந்த நஷ்டமும் இருக்காது. நேராக ஆக தூத்தல் கொஞ்சம் அதிகமாக தான் செய்யுது. சின்ன சின்ன தூரல்ல நனைய நல்லா தான் இருந்தாலும் கொஞ்சம் பெரிய துளியா உழும்போது மொத்தமா நனைஞ்சிருவோமோன்னு ஒதுங்கி நின்றுருக்கேன். போட்டிருக்க வெள்ளரிக்கு மிச்சமா நிறைய களை செடியும் இருக்குது. மொத்தத்துல பார்க்கும்போது புதர் புதராவே இருக்குது. கையை உள்ள விட்டு காய தேடவே கொஞ்சம் பயமா இருக்குது. ஓரளவுக்கு அங்கே இங்குமா தேடி இந்த வாரத்துக்கு தேவைக்கு தக்கன வெள்ளரிக்காவை இங்கேயே அறுவடை பண்ணிக்கிட்டேன். தோட்டத்தோட ஒரு பக்கமா ஒரு ஏக்கர் அளவுல வெள்ளரி விதைச்சிருக்காங்க. அதெல்லாம் விசிட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்டா அப்பா கூட உள்ள வரும்போதே சீத்தா மரத்தை ஒரு கண்ணு வச்சுட்டு தான் போயிருந்தேன். நிறைய காய்கள் இருக்கு, அப்ப பழங்களும் இருக்கும், விளைஞ்ச காய்களும் இருக்குன்னு பார்த்து வச்சுட்டு தான் உள்ள போனேன். பார்த்தாலே தெரியும், ஒரு வயல் ஃபுல்லுன்னு போடல, வரப்போறமா லைனுக்கு வச்சு விட்டுருக்காங்க. அந்த லைன்ல பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 20 சீத்தா மரம் இருக்கும். ஆனா ஒவ்வொன்றுலயும் பூவு, பொடி பொடி காய், பெரிய பெரிய காய், விளைஞ்ச காயின்னு நிறையவே இருக்குது. எங்க அப்பா கூட தோட்டத்துக்கு போகும்போது அடிக்கடி சொல்லுவாங்க, ஏன் நான் சின்ன பிள்ளைல இருக்கும்போதே சொல்லுவாங்க, நடக்கும்போது கொஞ்சம் கீழே பார்த்து நட, காலுக்குள்ள எதுவும் கிடந்தா கூட உனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம தோட்டத்துக்குன்னு வரும்போது மரத்துல என்ன இருக்குது, என்ன காய்ச்சி இருக்குது, பழம் எங்க இருக்குதுன்னு தான் கண்ணு போகுமோ ஒழிய கீழே பார்க்க தோணாது. இப்ப அது கொஞ்சம் பொறுமையா நடக்கும், அதனால மேடு பள்ளமாவது தெரியும். சின்ன பிள்ளைல அந்த பொறுமை இருக்காது, அடிக்கடி விழுந்து வாருவேன். சாரல் மழைங்கிறதுனால பெரிய அளவுல காத்து இல்ல, அதனால சின்ன தூரல்ல நனைஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு இருக்கு. காத்து இருந்துச்சுன்னா ரொம்ப குளிரும்.
நெக்ஸ்டா கருவேப்பிலை. தோட்டத்தோட என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள வர நெடு பாதை ஃபுல்லுமே கருவேப்பிலை தான் வச்சிருப்பாங்க. அப்பா தோட்டத்துல இருக்க கருவேப்பிலை நல்ல வாசமாவும் இருக்கும். ஒரு சிலது கொஞ்சம் காட்டு கருவேப்பிலைன்னு சொல்லுவோம், அது கொஞ்சம் பெருசா இருக்கும். இது நாட்டு கருவேப்பிலை, நல்ல வாசமா இருக்கும். இதையுமே அப்பப்போ நொடிச்சு சந்தைக்கு அனுப்பிடுவாங்க. நொடிச்சு விட்டாதான் நல்லா வளரவும் செய்யும். கருவேப்பிலைய பார்த்தோன்னே அம்மா தாளிக்கும் போது யூஸ் பண்றது அந்த மனம் அப்படியே ரீகால் ஆச்சு. அதனால கொஞ்சமா கருவேப்பிலையும் பறிச்சுக்கிட்டேன். தோட்டத்தோட ஒரு பக்கத்துல சுத்திட்டு வர்றதுக்குள்ளேயே கொண்டு வந்த கூடைய ஃபில் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் முக்கணிகள்ல ஒன்னான பலாமரத்து பக்கம் வந்தாச்சு. மார்ச்ல இருந்து ஜூலை வரை பலாப்பழம் சீசன் தான். இப்ப சீசன் டைம்ல உள்ள பழங்கள் நல்ல டேஸ்டா இருக்கும். வகை வகையா பலாப்பழங்கள் இருந்தாலும் எங்க தோட்டத்துல கூளம், வர்க்க, செம்பருத்தி சக்கை நிறையவே இருக்குது. இது ஒவ்வொரு பழத்தோட டேஸ்ட், வாசம், அந்த பழத்தோட அளவுகள், அந்த சொலையோட அளவு எல்லாமே வித்தியாசமா இருக்கும். சில பழங்கள் கலரே வித்தியாசம் இருக்கும். செம்பருத்தி சக்கெல்லாம் நல்லா பார்க்கவே செவப்பா இருக்கும். இந்த சக்கை பார்த்தீங்கன்னா வர்க்க சக்கை, நல்ல டேஸ்டா இருக்கும். பார்க்கவும் அவ்வளோ அழகா இருக்கும். நல்ல வாசமாவும் இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். இந்த பலாமரம் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன் அப்படி சொல்றேன்னா, இதுல ஒரு பழம் பழுத்தா போதும், தோட்டத்தோட என்ட்ரன்ஸ் வர மணக்கும். நமக்கே இவ்வளவு மணக்குதுன்னா காட்டுக்குள்ள இருக்க கரடிக்கு மணக்காதா? அடிக்கடி இந்த பழத்தை மட்டும் சாப்பிட்டதுக்கு கரடி எண்ணெய் வந்துட்டு போவாங்க. நல்ல மரத்துல இருந்து பறிச்சு கீழே வச்சு நல்லா பிச்சு நல்ல நீட்டா சாப்பிட்டுட்டு வெறும் தோலை மட்டும் விட்டுட்டு போயிருக்கோம். இப்ப நாங்க அந்த மாதிரி பார்த்தது இல்ல. ஆனா என் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா கூட தோட்டத்துக்கு வரும்போது எங்களுக்கு காட்டி கொடுத்துருக்காங்க. இந்த தோட்டம் எங்க தாத்தா பாட்டி கொடுத்ததுல எங்க அப்பாவா இதை உருவாக்கி இருக்காங்க. அவங்களோட பெரிய ஆசை, ஒரு கனவுனே சொல்லலாம் இந்த தோட்டம். இயற்கை மேல, விவசாயத்து மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இவ்வளவு பெரிய தோட்டத்தை அவங்களால உருவாக்கி இருக்க முடியாது. எங்க அப்பா எந்த அளவுக்கு பார்த்து பார்த்து ஒவ்வொரு மரக்கண்ணுகளா வாங்கி வச்சு அதுக்கு தண்ணி ஊத்தி இத்தனை வருஷம் பாதுகாத்து அதை வளர்த்து கொண்டுட்டு வந்திருக்காங்களோ, அதோட பலனை ஃபுல்லுமே நாங்க அனுபவிக்கும். ஒரு தோட்டத்துக்குள்ளன்னு உள்ள வந்ததும் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து அதை என்ஜாய் பண்றதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு மனசுக்கு. நம்ம காசு இருந்தா இவ்வளவுதானு கடையில வாங்கிடலாம். ஆனா மனசார இவ்வளவு சந்தோஷமா ஃப்ரெஷ்ஷா மரத்துல இருந்து பறிச்சு அதுலயே சாப்பிடுற ஒரு சுகமே சுகங்க. இருக்கிற தென்னைகளுக்கு இடையில கொஞ்சம் ரசக்கதலி, பேய வாழைன்னு சொல்லி கொஞ்சம் வாழையும் போட்டு விட்டுருக்காங்க. ஒரு 10,000 வாழை போட்டிருக்காங்க. இப்ப அது வெட்டி சந்தைக்கும் போய்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி போன வார ஷார்ட்ஸ்ல பாத்துருப்பீங்க, குட்டிஸ்க்கு லஞ்ச் பேக் பண்ணும்போது ஸ்நாக்ஸுக்காக வச்ச வாழைப்பழம் அப்பா தோட்டத்துல இருந்து கொண்டு வந்தது. ஆகாஷ்க்கு ரசக்கதலி பழம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால வெட்டும் போதெல்லாம் ஒரு பெரிய கொலையா கொடுத்துருவாங்க. அது ஒன்னொன்னா பழுக்கும் போது குட்டிஸ் சாப்பிட்டதுக்கும் நாங்க சாப்பிட்டதுக்கும் சரியா இருக்கும். வாழை தோட்டத்துக்குள்ள இருந்து வெளியில வந்தனா அந்த பக்கமா இருக்கிற செவ்வளனிய லைட்டா பாக்கலான்னு வந்திருக்கேன். இந்த செவ்வளனி எல்லாமே 3 வருஷத்துக்கு முன்னாடி வச்சது. இப்ப நல்லாவே காய்ச்சிருக்கு. காய்ச்சிருக்க இளநீ எல்லாமே மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒவ்வொரு கொலையாவும் வெட்டுவாங்க. 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி 2 கொலையாவும் வெட்டுவாங்க. இத லோக்கல் வியாபாரிகளே வந்து எடுத்துருந்தாங்க. ஒரு இளநீ 25 ரூபாய் ரேட்டு வச்சு விற்காங்க. பொதுவா செவ்வளனி அதிகமா ஜூஸுக்கு தான் பறிச்சுட்டு போவாங்க. பச்சை இளநீ நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற மாதிரி உள்ளதுக்கு எடுப்பாங்க. ஒரு சிலர் அதையுமே இளநீக்கு பறிச்சுட்டு போவாங்க. இருக்கிற மரங்கள் எல்லாத்தையுமே அதன் காலத்துல கரெக்டா உரம் வச்சு பத்திரமா பார்த்தாங்கன்னா நல்ல மகசூல் கிடைக்கும். இங்க இருக்க தென்னைகளுக்குமே வருஷத்துக்கு 3 வாட்டி தொழு உரம், எருக்களை, கொழிஞ்சு கொலைன்னு சொல்லி கொஞ்சம் கொலைகளையும் உரமா வைப்பாங்க.
வந்ததுக்கு ஒரு இளநியாவது பறிச்சு குடிச்சா தானே நல்லா இருக்கும். காலையில கிளம்பி தோட்டத்துக்கு வரோங்கிற ஆர்வத்துல ஒரு காஃபி கூட குடிக்கல. இப்ப மணியோ 8:30 ஆகுது. அதனால ஒரு இளநி வெட்டி குடிக்கலான்னு குடிக்கேன். வெரி குட். ஆமா ஆமா. நல்லா இருக்கு தண்ணி. எவ்வளோ தண்ணி இருக்கு. இன்னும் இருக்குது. சூப்பர் சூப்பர், நன்றி. வழுக்க இருக்கவங்க சுற்றியோடு இருக்கு. வழுக்க விரல் எடுத்துட்டு ஆவிட்டு அப்படி வராது. விரலே உள்ள போதலுக்கு. அப்பாக்கு வெளியில எவ்வளவு வேலை இருந்தாலும் காலையில ஒரு மணி நேரம், சாயந்தரம் ஒரு மணி நேரம் தோட்டத்துக்கு வராட்டா அவங்களுக்கு என்னமோ திருப்தியாவே இருக்காது. கொல்லாம்பழ மரத்துல நிறையவே காய் கிடக்குது. நல்லா தேடி தேடி பார்த்தோம், பழங்கள் ஒன்றும் இல்ல. ஒரு சில காய்கள் கொஞ்சம் பெருசா இருக்கு. நாளைக்கு பழுக்கிற மாதிரியும் காய்கள் கிடக்கு. ஆனா இந்த காய்களை பார்த்தோன்னே எனக்கு பச்சை அண்டியா சாப்பிடணும் போல இருக்கு. கொல்லாம்பழத்துல முன்னாடி இருக்கிற அந்த விதைக்குள்ளதான் இருக்கும் கேஷ்யூ நட்டு. அது நம்ம ட்ரை கேஷ்யூ நட்டா சாப்பிடுவோம். இதுல பாத்தீங்கன்னா அந்த கொல்லாம்பழம் இந்த அளவுக்கு ஒரு பிஞ்சா இருக்கும் போது இப்ப இந்த காயை கட் பண்ணோம்னா உள்ள நல்ல கிரீனா கொஞ்சம் எலசா கடிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் ஸ்வீட்டா குறுத்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும் உள்ள இருக்க கேஷ்யூ. இதை கட் பண்ணும்போது கொஞ்சம் பால் வரும். கொஞ்சம் கவனமா கட் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் பச்சை அண்டி பறிச்சுட்டு போனேன்னா இந்த வாரத்துல ஒரு நாள் குட்டீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ்க்கோ ஸ்நாக்ஸுக்கோ ரெடி பண்ணலாம். இந்த பச்சை அண்டி வச்சு குழம்பு வைப்பாங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். குழம்பு வைக்கிற அளவுக்கு இல்லாட்டாலும் குட்டீஸ்க்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷா கட் பண்ணி ஒரு ஸ்நாக்ஸ்க்கு கூட கொடுத்து விடலாம். இந்த அளவுக்கு வாசம் பார்த்து பார்த்து பறிக்கிறது திப்பிலி. இது பேருக்கு ஒரு கண்ணு தான் வாங்கி வச்சிருந்தாங்க. இது நல்லாவே படர்ந்திருக்கு. இப்போ ரொம்ப சைஸ்ல சின்னதா இருந்தாலும் காட்டம் பயங்கரமா இருக்கும். ஒவ்வொரு காம்பு நுனியிலையும் பார்த்தா பூவும் காயுமா இருக்குது. இத பறிச்சு காய வச்சுதான் திப்பிலியா ட்ரையா நம்மளுக்கு கிடைக்குது. இது எந்த அளவுக்கு பறிச்சு பக்குவப்படுத்துவாங்கன்னு தெரியாது. ஆனா பறிச்சு கொண்டு வீட்டுல காய வச்சோம்னா எடுத்து யூஸ் பண்ண நல்லா இருக்குது. இதுல இருக்க மொத்த திப்பிலியும் பறிச்சா கிட்டத்தட்ட 1 கிலோ தேரும். நம்மளுக்கு அவ்வளவு தேவையில்ல. ஆல்ரெடி இது குத்து செடியா வளருதுன்னு கட் பண்ணியும் விட்டுருந்தாங்க. இப்ப மறுபடியும் அப்படியே டபுள் மடங்கா நல்லா தழுத்து ஃப்ரெஷ்ஷா நிக்குது. இந்த மரத்துல பாத்தீங்கன்னா அழகா பூ வந்திருக்கு. இந்த மரத்துக்கு 25 வயசு ஆகுது. நம்ம பொதுவா பனை மரம், தென்னை மரம் எல்லாம் பார்த்தோம்னா கீழ இருந்து வளர வளர மட்டைக்கு மட்டை பூ வரும். ஆனா இந்த கூந்த மரத்துல மரம் முழுசா வளர்ந்த பிறகு மேல இருந்து கீழே கொஞ்சம் கொஞ்சமா மட்டைக்கு மட்டும் பூ வரும். என் வீட்டுல இருக்கிற வெத்தலை கொடி அப்பா வாங்கி கொடுத்தது. அது கூட உள்ள கண்ணு தான் இதுவும். நல்ல செம்மண் தரையில நல்ல குளிர்ச்சியா நின்னு வளர போய் எவ்வளவு பசுமையா இருக்கு பார்க்கவே. ஒரு கண்ட்ரோலே இல்லாம அது இஷ்டத்துக்கு அழகா படர்ந்து போய்கிட்டு இருக்கு.
இது பக்கத்திலேயே ஒரு சப்போட்டா மரமும் இருக்குது. போன வாட்டி தோட்டத்து விளாக்ல காட்டியிருப்பேன் சப்போட்டா மரம் எந்த அளவுக்கு காய்ச்சிருக்குங்கத. அது தோட்டத்துல ஒரு பக்கமா இருக்கு, இது எதிர்த்தாப்புல இருக்குது. இங்க இருக்கிற சப்போட்டா மரத்துல எப்பவும் காய்கள் இருக்கு, அது எப்படியோ தெரியல. தோட்டத்துல இருக்கிற எல்லாத்துலயும் ஒரு 4 எடுத்து வச்சு என் கூட ஃபில் ஆயிட்டு. இது தோட்டத்து வாசல்ல இருக்க அத்தி, அதுவும் நாட்டு அத்தி. இந்த மரத்தை பார்க்கும்போது அழகுக்கு கூட, ஒரு நிழலுக்கு கூட நம்ம வீட்டுல வளர்க்கலாம், பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு. இந்த நாட்டு அத்தியில நிறைய காய்கள் காய்க்கும். ஆனா நாங்க இதுவரை இதுல இருந்து எதையுமே பறிச்சது இல்ல. இப்படி கொலை கொலையா காய்ச்சி பழுக்குதா இல்ல வெம்புதான்னு தெரியல, அப்படியே மண்ணோட மண்ணா மக்கி போயிருது. இந்த ஒரு கொத்துல இருக்கிறத பார்க்கவே அழகா இருக்கு, நல்லா விளைஞ்சிருக்க மாதிரி இருக்கு. ஆனா இப்ப இதை எடுத்து பிச்சோம் அப்படின்னா உள்ள இருந்து பால் வரும், சாப்பிட்டதுக்கு விருப்பமா இருக்காது. இந்த அத்தி மரத்துல மூட்டை சுத்தி மட்டும் தான் இவ்வளவு காய்கள் இருக்கு, மேல கிளைகள் எல்லாம் ஒரு காய் கூட பார்க்க முடியாது. இங்கேயும் ஒரு சின்ன விவசாயம் நடந்திருக்கு. எங்க மால்ல வேலை செய்த ஒரு நார்த் இந்தியன் பையன், அவன் சமையலுக்கு தேவையான காய்கறிகள், பயிர் வகைகள், கீரைகள் எல்லாமே அவனே இங்க விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு வாட்டி நான் அங்க போகும்போதும் என்னென்ன காய் இந்த வாட்டி பருவம் பண்ணிருக்கான்னு சொல்லி போய் பாப்பேன். இந்த வாட்டி தட்டாம்பயிறு எவ்வளவு நீளமா எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குது பாருங்க. இத பைத்தங்கான்னு சொல்லுவோம். இத அப்படியே கட் பண்ணி பொரியல் பண்ணாலும் சூப்பரா இருக்கும். நான் மொத்த தோட்டத்தையும் விசிட் பண்ணி அதை ஒவ்வொன்னையா பார்த்து என்ஜாய் பண்றேன்னொன்னே அவன் என்னை கூட்டிட்டு வந்து, என்ன பாருங்க இன்னைக்கு இந்த காய் இவ்வளவு அழகா காய்ச்சிருக்குன்னு சொல்லி வந்து காட்டியிருக்கான். இவன் தான் கௌரி, இந்த குட்டி தோட்டத்துக்கு சொந்தக்காரன். பலாப்பழம்னாலே அவ்வளோ பிடிக்கும். ஆனா அந்த கூழஞ்சக்கை மட்டும் திங்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஆனா கூழஞ்சக்கையோட விதை, அந்த கொட்டை அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அடியில இருந்து கூழஞ்சக்கை நல்லாவே பழுத்திருக்கு. சரி, கொஞ்சம் விதையை கலெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா இந்த வாரம் புளிக்குழம்போ இல்லைன்னா வெறுமனை அவிச்சு ஒரு ஸ்நாக்ஸுக்கோ எடுத்துக்கிடலாம்னு சொல்லி ஒரு பழத்தையும் பிச்சு இருக்கிற விதையெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பழம் நல்லாவே பழுத்துட்டு தொடவுமே கையோடையும் வந்துட்டு, கத்தி கூட தேவைப்படல, கைய வச்சு பிச்சு இருக்கிற விதைகள் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல உயரத்துல இருக்கிற பழமா இருந்தாலும் சரி, முக்காவாசி இந்த கூழஞ்சக்கைய பறவைகளோ ஏதாவது விலங்குகளோ தான் சாப்பிடுவாங்க. ஒரு சின்ன பழத்துல இருந்து இவ்வளவு விதைகள் எனக்கு கிடைச்சிருக்கு. இது தாராளமா ஒரு நேரம் குழம்புக்கோ இல்ல ஸ்நாக்ஸ்க்கோ எனக்கு கொடுத்துட சரியா இருக்கும். இந்த ஒரு வார சாரலுக்கு பிறகு மலையில இருக்கிற மரங்கள்லாம் எந்த அளவுக்கு பச்சை பசேர்னு தழுத்திருக்கு பாருங்க. இது தோட்டத்துக்கு பக்கத்துல இருக்கிற மலை. பறிச்ச காய்கறி எல்லாம் கழுவதுக்காக மோட்டர் போட்டிருக்கேன். இது கிணத்து தண்ணி தான், மோட்டர் ஆன் பண்ணா அப்படியே வந்து தொட்டில விழும். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பா தோட்டத்துக்கு வந்துருவோம். இங்க வந்து பொங்கி சாப்பிட்டு நல்லா தொட்டில கிடந்து குளிச்சு ஆட்டம் போட்டு சந்தோஷமா அந்த நாளை என்ஜாய் பண்ணுவோம். அதெல்லாம் ஒரு ஸ்வீட் மெமரிஸ். அந்தந்த ஸ்டேஜ்ல அப்ப இருக்கிறத வச்சு என்ஜாய் பண்ணிக்கிடணும். என்னை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நான் பறிச்சதெல்லாம் கழுக வந்திருக்கனா இல்ல நனைய வந்திருக்கனான்னு. மோட்டர் ஆன் பண்ணி தண்ணிய பார்த்ததுமே எனக்கு குளிக்கணும்னு அவ்வளவு ஆசையா இருக்கு. பிள்ளைங்களையும் கூட கூட்டிட்டு வரல. அது போக அப்பாக்கும் வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, அவங்க அவசரமா கிளம்பணும். அதனால மனசே இல்லாம முகம் கை கால் மட்டும் கழுவிட்டு அங்க இருந்து கிளம்புறேன்.
வெளியில வந்து ரூமு கிட்ட பாக்கும்போது பச்சை தேங்காய் நிறைய பிறக்கி போட்டிருந்தாங்க. தேங்காய் வெட்டுற நாள் வந்துட்டு இன்னும் வெட்டதுக்கு ஆள் வரல. அதனால நிறைய தேங்காய் விழுது. வெள்ளப்பு எடுத்துக்கொண்டு ரூம் கிட்ட போடுவாங்க. பிறகு கொஞ்சம் சேர்ந்த பிறகு ஒண்ணு வீட்டுக்கு எடுத்துட்டு வருவாங்க, இல்லைன்னா வியாபாரிகிட்ட கொடுத்துருவாங்க. இங்க இருக்கிற தேங்காவையும் 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி வெட்டுவாங்க. 2 மாசத்துக்கு வெட்டும் போது 2 கொலையா வெட்டுவாங்க. இந்த தேங்காய் வெட்டதுக்கு ஆள் வர சொன்னோம் அப்படின்னா அதை உரிக்கிறதுக்கும் காயை எடுத்துட்டு போறதுக்கும் ஆள் கூடுதலா வந்துருவாங்க. நெட்டியையுமே தனியா எடை போட்டு எடுத்துட்டு போயிருவாங்க. இப்போ தேங்காய் ரேட்டு 1 கிலோ 54 ரூபா. இந்த ஃப்ரெஷ்ஷான தேங்காவை பார்த்ததுமே எனக்கு ஆப்ப ஞாபகம் வந்துட்டு, இந்த பச்சை தேங்காயில இது ஆப்பமா வரைச்சோம்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். பச்சை தேங்காய் உரிக்கவும் ஈஸியா இருக்கும். அதனால நானே உரிச்சு ஒரு தேங்காவையும் எடுத்துக்கிட்டேன். உரிச்ச பிறகு நல்ல உருண்டை தேங்காவா இருக்கு. உள்ள அவனும் நல்லா இருக்கும். இப்ப டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா 9 மணி ஆகுது. ஒரு 3 மணி நேரம் எனக்கு எப்படி போச்சுன்னே தெரியல. வந்துட்டு உடனே போயிடணும்னு தான் வந்தேன். ஆனா டைம் போனதே தெரியல. தோட்டத்துல இருந்து எங்க வீடு ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. ஒரு நாள் இதே மாதிரி ஸ்பெஷலா வெளியில வரணும்னா அதுக்குன்னு ஒரு பிளான் பண்ணி தான் வெளியில வர வேண்டியது இருக்கு. காலையிலே நல்ல ஜாலியா சந்தோஷமா மொத்த தோட்டத்தை சுத்தி பார்த்துட்டு எனக்கு தேவையான அளவுக்கு தோட்டத்தோட விளைச்சல் எல்லாம் அறுவடை பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் அன்னைக்கு தோட்டத்துல இருந்து கொண்டு வந்திருக்கிற இந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே இந்த வார வீடியோக்கள்ல பார்த்திருப்பீங்க. பார்க்கலன்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. கொண்டு வந்த இந்த காய்கறிகளை வச்சு என்னென்ன பண்ணுனேன், அதை எப்படி யூஸ் பண்ணேன்னு நீங்களும் பார்த்துக்கிடலாம். கொண்டு வந்த காய்கறிகளை எப்படி ஸ்டோர் பண்றேன்னு நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா சந்தோஷமா சூப்பரா ஸ்டார்ட் ஆச்சு. நீங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணிருந்தீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நான் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட வித்தியாசமான ஒரு கான்செப்டோட உங்களை மீட் பண்றேன். பாய்.